ஹர்ஷித் ராணாவுக்கு ஓவர் தரணுன்றதுக்காக ஹர்திக் பாண்டியாவை கார்னர் பண்ணுறாங்களா? இதுதான் என்னோடய பயங்கரமான கேள்வியாக இருக்குது. நான் இதை பற்றி எல்லா மேட்சுமே கதறினே இருப்பேன், மாற்றி மாற்றி சொல்லுவேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ போடுவார் கரெக்டாக அதே மாதிரி தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச் பார்த்தா 2 ஓவர் பவர் பிளேயில் போடுறாரு, அடி வாங்குறாரு, உடனே என்ன பண்ணுறாங்க, விக்கெட் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. விக்கெட் உள்ளது 3வது ஓவர் வந்து அப்போ தராங்க. அதுக்கப்புறம் டெத்தில் டெயில் வந்ததும் ஹோல்டு பண்ணி 19th ஓவர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச்சில் 7ஓ 8ஓ தான் எக்கனாமி, இவரோட நல்லா தான் போட்டிருந்தார், 2 விக்கெட் எடுத்திருக்கார். ஆனால் அவருக்கு அந்த 19th ஓவர் தராமல் இவருக்கு அந்த 19th ஓவர் தராங்க. அதுக்கு முன்னாடி மேட்சும் அதே மாதிரி ஆச்சு. என்னாச்சுன்னா ஹர்திக் ஓவரே தராமல் ஹோல்ட் பண்ணி ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து 18th ஓவர் 18th ஓவர் தராங்க. 18th ஓவர் போட்டு பொலந்து எடுத்துடுறாங்க. உடனே 20th ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுது. அதாவது ஸ்லோ ரேட்னால என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டரை உள்ளே எடுத்துன்னு வராங்க. ஸோ ஃபீல்டர் உள்ளே எடுத்துன்னு வந்தது என்ன ஆகுது, ஆல்ரெடி பயங்கரமாக அவங்க என்ன நினச்சாங்க, டெய்லி வீக் ஹர்ஷித் ராணா ஸ்டாட் பேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹர்ஷித் ராணாவை டெய்லே பொழந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஹர்ஷ்தீப்க்கு அந்த ஓவர் தருவாங்க. ஸோ இதில் அன்ஃபார்ச்சுனேட் பாருங்களேன், ஹர்ஷ்தீப் வந்து ஒரு 10 கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த ஒரு கேம் ஃபெயில் ஆனார். பெஞ்ச் அவர் வந்து இவ்வளோ நாள் பெஞ்சு, அதாவது பெஞ்ச் ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் இருந்திருக்கார். ஆனால் ஒரு 3-4 மேட்ச் கன்சிஸ்டன்ட் ரன் கிடச்சிச்சு. அந்த ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனார். ஆட்டோமேட்டிக்காக ஹர்ஷித் ராணா 10 மேட்ச் கேவலமாக போட்டாலும் டீமில் இருப்பார். ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பெஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, ஹர்ஷித் ராணாக்காக பும்ராவை பெஞ்ச் பண்ணுறது தான். அது எப்படி ஒரு மேட்ச்சுக்கு அடுத்த மேட்ச்சே ஒரு பும்ரா உட்கார வைக்கிறது, அது பேர் ரெஸ்டின்னு நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்கன்றது தான் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு கம்பீருக்கு வந்து பும்ராவை ஹேண்டில் பண்ண தெரில. அவரை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவரை விட்டால் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் வந்து நியூசிலாண்டு இவங்களாம் ஏஷியா கப்பே இவரை வச்சு தான் இவங்க ஜெயித்தாங்க. நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பே இவரை வச்சு தான் ஜெயித்தாங்க. ஸோ ஏஷியா கப்பை இவரை வச்சு தான் ஜெயிக்கிறோன்றப்ப இவரை விடவும் அவருக்கு மனசு இல்லை, எடுத்தால் யூஸ் பண்ணவும் தெரில. ஸோ என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஏன் யூஸ் பண்ண தெரிலன்னு இல்லை, அவருக்கு வந்து ஹர்ஷித் ராணாவை ஃபிட் பண்ணோம். ஹர்ஷித் ராணாவை ஃபிட் பண்ணால் உங்களால் பும்ரா இல்லை ஹர்ஷ்தீப்பில் ஒருத்தர் வெளில உட்காரணும். ஆனால் 2 பேருமே 100+ விக்கெட் எடுத்து பயங்கரமான ஃபார்மில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ரெஸ்ட்டுன்னு ஒரு உருட்டி பும்ராவை நீங்கள் ஓடியில் பாருங்களேன், பும்ரா வந்து ஹர்ஷித் ராணா வெளில போனோம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பும்ராவுக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பும்ராவை லிட்ரலி ஓடிஐஸ்லேருந்து ஃபேஸ் அவுட்டே பண்ணிட்டாங்க. அவங்க ஹர்ஷித் ராணாவை வச்சு தான் மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஹர்ஷித் ராணா ஒரு அந்த பவுலிங் அட்டாக்கோட லீடராக வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் அவர் எப்படி போடுறாருன்னா குப்பையாக போடுவார். ஆனால் இவனுங்க வந்து பிஆர் தான் டிஃப்ரென்ஸ் என்னை கேட்டால். இவர் வந்து உடனே பேட்டிங்கில் வந்துட்டு கடைசியில் ஒரு 2-3 சிக்ஸ் அடிப்பார். உடனே ஐயோ ஹர்திக் பாண்டியா வாவ் டேர்னிங் ஏட்டர்ஸ் இன்டு ஃபேன்ஸ். கொஷின்ஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் ஏதோ வருதான். ஏன்டா நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான்டா, பவுலர் வேலை பவுல் பண்ணுறதுடா. 10 ஓவருக்கு 90 ரன் தந்துட்டு நீ பேட்டிங்கில் மேட்ச் முடிஞ்சப்பறம் 50 ரன் அடித்து எந்த யூஸுமே இல்லை. இதை ஏன் இவனுங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்கன்னே தெரில. இப்போ ஒரு 250 விக்கெட்டில் ஒரு பவுலர் நல்லா போட்டு ஒரு 240 230க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் பேட்ஸ்மேனே அந்த வேலையை பண்ணிட்டு போகிறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பர் 8 வந்து பேட்டிங் ஆடுறான்னு சொல்லி இவனை வந்து இறக்குறீங்க. இவன் 10 ஓவருக்கு 70 ரன் 80 ரன் 65 ரன் மினிமம் தரான். 65 ரன்னுன்றப்போ 250 விக்கெட்டில் நீங்கள் 280 300 கன்சிட் பண்ணுறீங்க. அதாவது 50-60 ரன்ஸ். உங்கள் பேட்ஸ்மேன் வந்து ப்ரெஷர் தாங்காமல் அவுட் ஆகிடுறாங்க. நீங்கள் பவுலர்ஸ் ஒரு வேலையை உருப்படியாக பண்ணால் பேட்ஸ்மேன் என்னத்துக்கு ப்ரெஷராக போகிறாங்க. லிட்ரலாக தோனி கீழே கோலி கீழே ரோஹித் சர்மா கீழே அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டரு அந்த நம்பர் 8 பேட்டிங்லாம் அட்ரஸே பண்ணது கிடையாது. ஷமி ஆடுவார், இந்த ரோஹித்துக்கு இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ரோஹித் கோலி சேம் டீம் தான் ஆடின்னு இருந்தாங்க. ஷமி, பும்ரா, சிராஜ் சேம் 3. ஹர்திக் பாண்டியா 4th பேசரு. சஹால் குல்தீப் ஆடுவாங்க. இத்தனைக்கும் ஜடேஜாவை வந்து கோலி டைமில் கொஞ்சம் ஃபேஸ் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க, டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி. ஜடேஜா டைம் அதுக்கு இன் அண்ட் அவுட் தான் இருந்தார். ஸோ லிட்ரலி அவங்க பேட்டிங் வந்து 5 ஃப்ரண்ட்லைன் பவுலர் வச்சாங்க. ஆனால் ரிசல்ட்டு பாருங்கள், இந்த கம்பீர், ஹர்ஷித் ராணா இவங்க கோமாளித்தனத்தை விட அந்த ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கலானும் செமிஸ் போனோம், நல்ல ஒரு ரிசல்ட்லாம் இருந்துச்சு, டீம் ஜெயிச்சுன்னு தான் இருந்துச்சு கன்சிஸ்டண்ட்டாக. அப்படியே ரோஹித் டிராவிட் வந்தாலும் அவங்களும் 3 ஃப்ரண்ட்லைன் பேசர்ஸ். அந்த நம்பர் 8 அட்ரஸ் பண்ணோம், அதெல்லாம் அவங்க இல்லை. லிட்ரலி த திங் இஸ் சிம்பிள். இஃப் பேட்ஸ்மேன் டஸ் தேர் ஜாப்,
பவுலர் த ஸ்டேட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த ஹர்ஷித் ராணாவை புஷ் பண்ணுன்றதுக்காகவே எதோ சொல்கிறானுங்க. நம்ம ரைட் பேட்டிங்கன்றானுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கிரிக்கெட்லேயே அவனும் சொல்ல டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரானுங்க. ஃபஸ்ட்டு டெத் ஓவருன்னானாங்க, பும்ரா ரீப்ளேஸ்மெண்ட்டு, இன்ஜுரின்னா நாங்கள் வச்சு போனானுங்க. பும்ரா இங்கே டெத்தில் வந்து குப்பை மாதிரி போடுறான்னதும் உடனே ஷமியை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு நியூ பால் பவுலர்ன்றானுங்க ஹர்ஷித் ராணா. அவன் ஐயோ, நான் யாரையும் அவன் இவன்லாம் பேச மாட்டேங்க எனக்கு. ஆனால் டென்ஷன் ஆகுது இவனுங்க பண்ணுறதை பார்த்தா. ஏன்னா இவனுங்க ஹர்திக் பாண்டியாவை கார்னர் பண்ணுறானுங்க, பும்ராவை கார்னர் பண்ணுறானுங்க, ஷமியை கார்னர் ஹர்ஷித் ராணா என்ன, ஹர்ஷித் ராணா பெரிய டீல் ஸ்டீனா. இவங்க எல்லாரையும் கார்னர் பண்ணிட்டு புஷ் பண்ணுறதுக்கு ஸ்விங்குனா இன்ஸ்விங் மட்டும்தான் தெரியுது அவனுக்கு. 145 பேஸில் இன்ஸ்விங் போடுறான். அதுவும் 145 கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, 135 to 145 போடுறான் இன்ஸ்விங்கு. அதுக்கு மேலே கட்டர்ஸாக போடுறான். என்னத்துக்கு அந்த கட்டர்ஸை நியூ பாலில் கட்டர்ஸ் போடுறவன்லாம் பார்த்தாலே எனக்கு என்ன ரகம்னே எனக்கு தெரியல. இவன் செகண்ட் ஓவர் நியூ பால் போடுறான், கட்டர் போடுறான். உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்விங் பண்ணுற பவுலரே இல்லைன்றப்ப நீங்கள் எதுக்கு அந்த ஆளை பேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் வந்து நினச்சா உங்களுக்கு டொமஸ்டிக்கில் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹர்ஷித் ராணாவோட நல்லா பவுலிங் போடுறவங்களாம் இந்த ஸ்டேட் டீமை தாண்டி இந்தியா ஏக்கு கூட போகிறதில்ல. கேகேஆரில் வந்து ஸ்டாட் பேட் பண்ணிட்டானா. அதாவது இந்த ஸ்டோரி சொல்லி ஆகணும் இல்லை, கேகேஆரில் நீங்கள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். கம்பீர் கோச்சாக இருந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்க்குக்கு வந்து இப்போ எப்படின்னா இது இப்போ ஹர்திக் பாண்டியாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேகேஆரில் ஸ்டார்க்கை ட்ரீட் பண்ணுவாங்க. டெத் ஓவரில் டெயில் வந்துருச்சு, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு, ஆப்போசிஷனை இவங்க ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் ஈஸி விக்கெட்ஸ்னால் ஸ்டார்க்குக்கு ஓவர் தர மாட்டாங்க. அங்கேருந்து அக்கௌண்ட்லேருந்து சிம்பிள் வரும், ஸ்ரேயஸ் ஐயர் உடனே ஹர்ஷித் ராணா பவுலுன்னுவார், ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணுவார், ஸ்டார்க்கு வேடிக்கை பார்ப்பார். ஸோ இதுதான் லிட்ரலி இது அப்படியே இந்தியன் டீமில் ட்ரான்சிஷன் பண்ணுறாங்க. இங்கே ஈஸி விக்கெட் டெயில் வந்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஹர்திக்கு ஓவர் தராமல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நடந்துச்சு. ஷமி ப்ரெஷர் பில்ட் பண்ணுவார், பயங்கரமாக பவுலிங் போட்டு ஷமி ப்ரெஷர் பில்ட் பண்ணுவார். அதில் வந்து ஹர்ஷித் ராணா வந்து கடைசியாக ஓகே தேங்க்யூ ஷமின்னு விக்கெட் எடுத்துகிட்டு போயின்னே இருப்பார். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். இவங்க லிட்ரலி ஒரு பவுலர் சர்வை பண்ண வைக்கிறதுக்கு இருக்கிற டீமில் இருக்கிற மற்ற எல்லா பவுலரையுமே இது பண்ண. சரி, எதுக்கு பிரசித் கிருஷ்ணாவை அவ்வளோ புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரசித் கிருஷ்ணா என்ன நல்ல பவுலர்னா இல்லை கம்பீர் கிடையாது. இப்போ ஹர்ஷித் ராணாவோட ஸ்ட்ரென்த்துக்கு பவுல் பண்ணால் பிரசித் கிருஷ்ணா அந்த இடத்துல தேவைப்படுறாரு. பிரசித் கிருஷ்ணாக்கு ஏன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு எதுவுமே கிடையாது. அவர் அந்த ஐபிஎல் அந்த டெட் பவுலர்னு. இப்போ ஹர்ஷித் ராணாவை நான் நியூ பால் பவுலர்னு ப்ரொமோட் பண்ணணுன்னா எனக்கு டெட் பவுலிங்க்கு ஒரு பவுலர் வேணும். அதுக்கு இப்போ நான் டெட் பவுலிங்க்கு ஒரு பவுலர் இல்லாமல் என்னால் ஹர்ஷித் ராணாவை, ஏன்னா நான் ஹர்ஷித் ராணாவை டெட் பவுலர்னு சொல்லிட்டேன். ஸோ என்னால் ஸ்ட்ரெயிட்டாக அவனை நியூ பாலில் போட வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, பிரசித் கிருஷ்ணா வந்து ஐபிஎல்லில் டெட் பவுலிங் நல்லா போடுறாரு, டெட் பவுலர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஹர்ஷித் ராணாவும் நியூ பால் பவுலராக இதை இப்போ நியூ பால் இத்தனைக்கு சிராஜ் வந்துமே ஹர்ஷித் ராணாவை நியூ பால் பவுலராக கண்டினியூ பண்ணுறாங்க. இதே கம்பீர் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஏன் சிராஜ் வேணான்னதுக்கு சிராஜ் வந்து கோல்டு பாலில் நல்லா போட மாட்டாருன்னு. ஏன் இப்போ இந்த நியூசிலாந்து சீரீஸில் நல்லா போட்டது சிராஜ் மட்டும்தான். ஏன் இப்போ தெரியல ஓல்டு பாலில் சிராஜ் நல்லா போட மாட்டாருன்னா மொத்தம் இவங்களுக்கு என்னென்னா ஹர்ஷித் ராணா மட்டும்தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ T20 வேர்ல்டு கப் கூட எதுக்கு ஜெயிக்கணும், ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு ட்ராஃபி தரணுன்றதுக்கு தான் கம்பீர் வந்து ஆசைப்படுறாரு போல் T20 வேர்ல்டு கப்பு ஜெயிக்கணும்னு. என்ன கேட்டால் இதுக்கு என்ன டீமா என்னன்னு எனக்கு தெரியல. T20 டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரகமாக இருக்கானுங்க எல்லாம். ஆனால் மைண்ட் பண்ணுறது என்னென்னா நான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு மட்டும்தான் யோசிக்கிறானுங்க. அவனுமே அந்த நான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறனால தான் மேபி டீம் ஜெயிக்குது போல். இந்த கம்பீர் வந்து டீமாக விளையாடுங்கன்னு சொல்லி கடைசியில் டீமாக விளையாடினானுங்கன்னா தான் என்ன ஆகுன்னு தெரியும். ஏன்னா அபிஷேக் சர்மாவோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் நான் ஃபார்ம் அவுட் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, உருட்டி அப்புறமா ஆக்சலரேட் பண்ணிக்கிறது. அதான் சொல்கிறேன், லிட்ரலி அவனுக்கு என்ன வேணுமோ அவன் பண்ணிக்கிறான். கம்பீருக்கு வந்து ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட்டு நக்கிட்டு போயிடுச்சு, டீமு ஓடிஎஸ் டீமும் நக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இதில் ஏதாச்சும் குறுக்க வந்து T20 நக்கிட்டு போயிடுச்சுன்னா வேல்யூ கூட சேர்ந்து நக்கிட்டு போயிடும்னு தெரியும் அவருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப் மட்டும் மிஸ் ஆகட்டும். கம்பீர் அப்போ தெரியும் இந்த ஹர்ஷித் ராணாவை வச்சு கொஞ்சிறது, ஹர்ஷித் ராணாக்காக ஹர்திக்கை கார்னர் பண்ணுறது, சிராஜை கார்னர் பண்ணுறது, ஷமியை பும்ராவை ட்ராப் பண்ணுறது, கேட்டால் ரெஸ்ட்னு சொல்கிறது எல்லாமே இந்த T20 வேர்ல்டு கப் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியும் ஹர்ஷித் ராணா. ஆனால் அநியாயம், நியூசிலாண்டு மெயின் ஸ்ட்ரீம் டீம் கூட ஆடல. சைஃபர்ட்டு போன T20 மட்டும்தான் ஆடினார். ஃபின் ஆலன் இன்னும் வரலை.
அவங்களுக்கு நம்பர் 3 இன்னும் யாருன்னே தெரியல. ஆனால் ஜிமினிஷன் கிடையாது, லாங் டெய்லு. ஆனால் இந்த மாதிரி ஒரு டீம்கிட்டேயும் ஒருத்தன் போயிட்டு 10 எக்கனாமியில் போடுறான்னா அவன் என்ன ரகம்னே எனக்கு புரியல. அவனை ஒருத்தன் வந்து ஃப்ரண்ட் லைன் பவுலர், நியூ பவுலர், டெட் பவுலர்னு கமல்ஹாசன் வந்து தசாவதாரத்தில் இவ்வளோ கெட்டப் போட்டிருப்பாரான்னு தெரில. ஆனால் இந்த ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து கம்பீர் வந்து டெய்லி ஒரு கெட்டப் தரான். எப்படின்னா ஃபஸ்ட்டு டெட் பவுலர், பயங்கரமான டெட் பவுல், அப்படியே கட் பண்ணால் டெட் பவுலிங்கு கேவலமாக போடுறான்னது என்னாச்சுன்னா பவர் பிளே பவுலர் கேவலமாக போடுறான்னது நம்பர் 8 பேட்டிங்கு. அதுக்கப்புறம் இதில் ப்ரொமோஷன் வேறு 3-4ன்னு என்ன கருமன்னு தெரியல. மொத்தம் ஜஸ்டிஃபை பண்ணோம் அந்த செலெக்ஷனை. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு ராணா டீமில் இருக்கணுன்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவானுங்க போல்.